தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் கொட்டி தீர்த்த கனமழையினால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீர். வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்கள் படகுகள் மூலம் மீட்பு. நான் போயிடுவேன். என்ன வந்தவாசி அருகே தொடர் கனமழையினால் வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலம். 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிப்பு. உளுந்தூர்பேட்டையில் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. நெல், கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் கடும் பாதிப்பு. கனமழையின் போது பாலாற்றில் கழிவு நீரை கலக்கும் தோல் தொழிற்சாலைகள். ரசாயன நுரை பாலாற்று பாலத்தில் பறந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருப்பத்தூரில் அரசு பள்ளிக்குள் புகுந்து மாணவர்களின் உணவை அருந்திய குரங்குகள். குரங்கை கண்டு அலறியடித்துக் கொண்டு மாணவ மாணவிகள் ஓட்டம். தென்காசியில் குழந்தைக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வழங்கக் கோரி அல்லாடும் தாய். ஆவணங்கள் இருந்தும் உதவித்தொகை வழங்காமல் அலைகழிக்கும் அரசு அதிகாரிகள். திருவண்ணாமலையில் கடந்த 2 நாட்களாக வெள்ளத்தில் சிக்கி தவித்த பொதுமக்களை படகுகள் மூலம் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. சாலைகள் மற்றும் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நொச்சிமலை, கஜலட்சுமி நகர் உள்ளிட்ட இடங்கள் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியாகின்றன. வெள்ளத்தில் சிக்கிய 300க்கும் மேற்பட்டோர் கடந்த 2 நாட்களாக குடிநீர் மற்றும் உணவு கிடைக்காமல் தவித்து வந்தனர். இதைத் தொடர்ந்து வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு சென்ற மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் பொதுமக்களை மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைத்தனர். பின்னாடி எத்தும் போங்க. சேடா தம்பி, நான் பார்த்து போயிருந்தேன். வந்தவாசி அருகே தொடர் கனமழை காரணமாக தரைப்பாலம் மூழ்கியதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக பரவலான கனமழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் கனமழையினால் திருவண்ணாமலை மாவட்டம் அம்மனப்பாக்கம் கிராமம் அருகே உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. பாலத்திற்கு மேல் 3 அடிக்கு வெள்ள நீர் செல்வதால் தரைப்பாலத்தின் வழியாக செல்லக்கூடாது என்று போலீசார் ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்தனர். இருப்பதால் யாரும் தரைப்பாலத்தை குறுக்கே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மீறி வந்தால் கண்டிப்பாக வெள்ளத்தில் அடித்து சென்று உயிருக்கு நேரிடும் என்பதை இதன் மூலம் காவல்துறை எச்சரிக்கிறது. நீர்வரத்தில் இருப்பதால் யாரும் தரைப்பாலத்தை குறுக்கே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மீறி வந்தால் கண்டிப்பாக வெள்ளத்தில் அடித்து சென்று உயிருக்கு நேரிடும் என்பதை
இதன் மூலம் காவல்துறை எச்சரிக்கிறது. நீர்வரத்தில் தரைப்பாலம் மூழ்கியதால் எய்யப்பாக்கம், வெளியம்பாக்கம், குறிப்பேடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 12 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழையினால் நெல், கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்து அழுகி வருகின்றன. பெஞ்சல் புயல் கரையை கடந்தும் தமிழகத்தில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 நாளாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. மழைநீர் விளைநிலங்களில் தேங்கி உள்ளதால் விளைநிலங்கள் வெள்ளக்காடாக மாறின. சூறைக்காற்றில் கரும்புகள் வேரோடு சாய்ந்த நிலையில் நெல், மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி உள்ளன. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து வாடி வரும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். பாலாற்றில் இருந்து வெளியேறும் ரசாயன நுரை காற்றில் பறந்து வருவதால் விவசாயிகளும் வாகன ஓட்டிகளும் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இச்சூழலை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சில தோல் தொழிற்சாலைகள் கழிவு நீரை பாலாற்றில் திறந்துவிட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் ஆம்பூர் அருகே மாராப்பட்டு பகுதி செல்லும் பாலாற்றில் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் பாலாற்றில் குவிந்து காணப்படும் ரசாயன நுரை காற்றில் பறந்து வாகன ஓட்டிகளுக்கு இடையூறை ஏற்படுத்துகிறது. மழை பெய்தால் தோல் தொழிற்சாலைகள் கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் பாலாற்றில் திறந்து விடுவதே தொடர்கதையாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கே பாலாறு, மேட்டுப்பாளையம் இந்த பக்கம் சாப்பிட தாண்டுற வரையும் இங்கே மாறாப்பட்டு வர வழிகளாக இந்த சோப்பு நரை, உரம் கெளி தண்ணிங்க, ஒரு சாப்பு கழிவு தண்ணிங்க தான் வருது. போன முறை இதே மழை வர்றப்போ ஆயிரக்கணக்கான மீனுங்க இறந்துட்டு அதிகாரிங்க வராங்க, போகிறாங்க, செய்கிறாங்க, பார்த்துட்டு மட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத போயிடுறாங்க. திருப்பத்தூரில் வகுப்பறைக்குள் புகுந்து குரங்குகள் அட்டகாசம் செய்ததால் அரசு பள்ளிக்கு அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் விஷமங்கலம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. 70க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் இப்பள்ளியில் குரங்குகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மதிய இடைவெளியின் போது வகுப்பறைக்குள் நுழைந்து மாணவ மாணவிகள் உணவு அருந்தி கொண்டிருந்த போது குரங்கு ஒன்று அங்கு சென்று உணவுகளை சாப்பிட தொடங்கியது. இதனால் மாணவ மாணவிகள் அலறி அடித்துக்கொண்டு ஓடிய நிலையில் ஒரு மாணவி மட்டும் உள்ளே சிக்கிக் கொண்டார். தரடி தரடி ஒண்ணு பயப்படாது, ஒண்ணு பயப்படாது, 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 பயப்படாது. தரடி தரடி குரங்குகளின் அட்டகாசம் குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து முறையான பதில் வரவில்லை என்று கூறப்படுகின்றது. பிடிக்க முயன்ற பள்ளி நிர்வாகிகளையும் குரங்குகள் கடித்ததால் தொடக்க பள்ளிக்கு அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டது. காலை உணவு திட்டமும் மதியம் சாப்பாடுமே சாப்பிடல, துரத்த போனால் கடிக்குது. ஸ்கூல் ஆர்கனைசர் குரங்கு கச்சிச்சு. ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணாங்க, வனத்துறை கால்நடைத்துறை நம்பர் கொடுத்தாங்க, கால்நடைத்துறைக்கு நம்பர் ஃபோன் பண்ணாங்க, வனத்துறை நம்பர் கொடுத்தாங்க. வனத்துறைக்கு ஃபோன் பண்ணாக்கா நான் கோயம்புத்தூர்னு திருப்பத்தூர் நம்பர் கொடுத்தாங்க. அவரை கேட்டால் நான் அவுட் ஆஃப் சைஸ்ன்னு அவர் ஒரு நம்பர் கொடுத்தாரு. அவரை கேட்டால் நான் மலையில் இருக்கிறேன், நீங்களே போய் கூண்டு எட்டுன்னு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கூண்டு எட்டுன்னு நாம் எட்டுன்னு போய் ஏழைகள் மலை ஒன்றுன்றாங்க. திருப்பும் கூண்டு எட்டுன்னு போய் நம்மளே ஆஃபீஸில் கொடுக்கணுன்றாங்க. செய்வ தெரியாமல்
ஆர்கனைசர் குரங்க விரட்டி ஆர்கனைசரை குரங்கு கடிச்சிருச்சுங்க. இது தெரியாமல் ஹெச்எம் என்ன பண்ணாங்க, ஏவிகிட்ட பேசி மதியத்தோட ஸ்கூல் லீவ் விட்டாங்க.